2 மாசத்துல கரப்ஷன் ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சிதான் நடக்கும். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நடக்க போகிறது. ஒரு அமைதியான ஜனநாயக புரட்சியை சகோதரர் விஜய் நடத்திவிட்டார். A silent democratic revolution அவர் நடத்திவிட்டார். இந்த ஒரு அரசை சாதாரண மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், இந்த லஞ்சம் தானே எல்லாத்துக்கும் பாதிப்பு, அதை ஒழிச்சாச்சு. ஆக படிப்படியாக அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ, மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார், சமூக ரீதியில் உறுதியாக இருக்கிறார், கூட்டாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், ஊழல் அற்ற அரசு நடத்துவதில் உறுதியாக இருக்கிறார். இந்த அடிப்படைகளில் தான் இந்த அரசுக்கு ஆதரவையும் நாங்கள் தோழமையும் கொண்டிருக்கிறோம். இந்த தோழமை தொடர்ந்து நீடிக்கும். இந்த அடிப்படையில் அவர் நடத்தும் அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், a common minimum program, அது ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில், முதலமைச்சர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டும் முழுமையாக வெளியிலிருந்து ஆதரிக்கின்றன. இந்த விஜய் அரசு வெற்றி முரசு கொட்டும் அரசாக தொடர்ந்து நீடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் அப்பயே சொல்லலை, நீங்கள் கூட இருந்தப்ப ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தா மறுநாளே எங்களை வெளியேற்றிருப்பாங்க. நாங்கள் இன்னொரு கூட்டணியை தேடி போனால் இதான் இவருக்கு வேலைன்னு இருப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தோம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் ஆளுங்க எல்லாம் இந்த கூட்டணியை நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு கட்சியை விட்டு விலகி சென்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்கள் என் இல்லத்துக்கு நேற்று முன்தினம் இரவு வந்தார்கள். அங்கே மாவட்ட செயலாளராக இருந்து கட்சியை விட்டு விலகி போன அன்பு வந்தார்கள். ஒரு தொழிற்சங்கத்தகர் பாலு தலைவர் பாலு வந்தார்கள். அப்போ ஆடுதுறை முருகன் வீட்டில் சொன்னார், நான் கடைசியாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக அலையன்ஸ் கூடவே கூடாதுன்னு நான் சொன்னேன், அவங்க நம்மளை கழுத்து தருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சாங்க. தேர்தல் நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும்போது அவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிக சீட்டு, தனித்தனி சின்னம், எங்களை மட்டும் அப்படியே போட்டு. ஏன்னா திராவிட இயக்கத்தில் அடர்த்தியான திராவிட இயக்கம் எம்டிஎம்கே. கட்சிகள் ஆரம்பித்து எத்தனையோ பேர் கட்சியை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 32 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். A concentrated Dravidian outfit is MDMK. ஒரு அடர்த்தியான திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி திமுக கழகம். நான் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு கூறாகவே பார்க்கிறேன். ஏன்னா என்ன பேசிக் ஐடியாலஜி நாங்கள் வச்சுருக்கோமோ அதே பேசிக் ஐடியாலஜிக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஆகையினால இந்த விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுப்பது, தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், பக்கபலமாக இருப்போம். என் மீது சேற்றை வாரி வீசுகிறவர்கள், எங்களை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள, அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உறுதியாக இருக்கிறாங்க. போகிறவர்களாம் விலைக்கு போனவங்களாம் திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எம்டிஎம்கே நாளுக்கு நாள் வலுப்பெற்று வளர்கிறது, இன்னும் வலுப்பெற்று வளரும். தமிழக வாழ்வாதாரங்களை ஜாதி சண்டை மதச்சண்டை கூடாது, போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாதுன்னா இந்த தாமிரவரியில் குளிச்சுட்டு 1800 கிலோமீட்டர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்து சென்றேன். எங்கேயும் கட்சிக்கு ஆதரவு கேட்கலையே. நான் இந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கொண்டே போனேன். அதுபோல் தமிழ்நாட்டில் 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன், நடைபயணம் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு
இப்பொழுது என்னுடைய நாடாளுமன்ற உரைகளை, ஆங்கிலத்தில் ஆற்றிய உரைகளை தொகுத்து என் தம்பி ரவிச்சந்திரனுடைய தலைமகன் ராஜா வையாபுரி ஒரு 8 மாதம் கஷ்டப்பட்டு கூகுளிலிருந்து எடுத்து அதை புத்தகமாக தொகுத்துருக்கிறாரு. அது இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு குமுதம் பிரிண்டர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பிரிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடைபெறும். நம்ம முதலமைச்சர் விஜயும் அதில் வந்து கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஒரு 15-20 தலைவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கும். பிறகு அண்ணா பிறந்தநாள் விழா செப்டம்பர் 15 நாங்கள் மிக சிறப்பாக வள்ளூர் கூட்டத்திலே நடத்துவதாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வேலை திட்டங்களை வைத்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வலுப்பெற்று வருகின்ற சூழ்நிலையைத்தான் நான் பார்க்கிறேன். காமன் வீட்டுல வந்து நேரடியா உங்களை பார்த்தது ஒரு நிகழ்வு. அப்புறம் இப்போ சட்டசபை நிகழ்வுகளை லைவ் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டுல பல இளைஞர்கள் நிறைய பேர் இப்ப அந்த நிகழ்வையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வுகளை மட்டும் எப்படி பாக்குறீங்க? ஒரு புதுதான அரசியல் கலாச்சாரம் உருவாகுது. இளம் தலைமுறை விஜய்வால் வசீகரிக்கப்பட்டு கரிஷ்மா, அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கு. இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள், மாணவர்கள் எல்லாம் விஜய் பக்கம்தான் ஆதரவா இருக்காங்க. இனி வர்றவங்களும் இப்போ 12 வயசு, 13 வயசு, 14 வயசு அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு வரும்போது அவங்களும் விஜய் ஆதரவாளர் மாறும்போது 35%, 40% நாங்கள் ஆகும் ஓட்டு. ரொம்ப நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சமயம் அதுல நீங்க எவ்வளவு இடங்கள் வந்து நீங்க அதிகமா கேட்டு வரக்கூடிய நிலை இருக்குமா? இதை பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு அப்பால போய் என்ன நடக்க போகுது இப்ப சொல்ல முடியுமா? அதை பற்றியெல்லாம் இப்ப சிந்திக்கவே நேரம் இல்லை. நாங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவோம், கௌரவமாக நடத்தப்படுவோம். திமுகவில் ஏற்பட்ட கசப்பான நிலைமை விஜயோடு இருக்கும்போது ஏற்படாது. நாங்க சுயேட்சை சின்னமா நிற்போம். தீப்பெட்டியிலே நிக்கலாம், பம்பரத்திலே நிக்கலாம். அது அப்ப நம்ம கேட்கிற அணுகும் வேண்டுதலை எலெக்ஷன் கமிஷன் எப்படி அதுக்கு பதில் சொல்ல போறாங்க பொறுத்து இருக்கு. ஒண்ணு தீப்பெட்டியில் நிக்கலாம் அல்லது பம்பரத்தில் நிக்கலாம். தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி வந்து வெளிப்பட கட்சிகளா இருக்கட்டும், திமுக வந்து இந்த இப்ப இருக்க தாவத்தை ஆட்சி கடுமையா அவசரம் பண்றாங்க. சரியா, ஒரு ஆதாரங்களாக பல குற்றச்சாட்டுகள் வெளியிடுறாங்க, வீடியோ கூட வைரல் ஆகுறாங்க அப்படின்னு தொடர்ந்து வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஊழல் கோபுரமாக இருந்த திமுக சொல்றதை யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. நேற்றைக்கு பேசும்போதே இங்க பேசுறது எதையும் பிரச்சனை பேசக்கூடாது, ஒரே ஒருத்தர் எல்லா சார்பாக பேசட்டும், மாணிக்காவர் பேசட்டும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அது இப்போ நான் சொன்னா அது ஒரு எடுத்த முடிவை மீறி நானா சொல்ற மாதிரி ஆகும். ஆனா நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த கூட்டத்துல ஆணித்தரமா சொல்லியிருக்கேன். தேர்தல் நேரத்துல திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் 60 பேர் இருக்காங்க, 60 அமைப்புகள் இருக்குன்னாங்க. இன்னைக்கு யாருமே இல்ல. எப்படி பாக்குறீங்க? இதனுடைய மைய கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதிமுகவோட கருத்து தான் எல்லா தோழமை கட்சிகளும் இருந்ததா? என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி வெளியேறியதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன மனக்காயம், என்ன வருத்தம், எதனால அவங்க வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நீடிக்கல. அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது அவளுக்கு நல்லது இல்லை. நீடிக்கல. அவங்க எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களை மோசமா நடத்தினாங்க. அதனால நாங்க வெளியே வந்துட்டோம். வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க திருவாளர் திருமலாபுரம் பெற்றெடுத்த தங்க மகன் திமு ராஜேந்திரன். நல்லா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், வளமா இருக்கட்டும், நல்லா அவர் அரசியல் சிறப்பா இருக்கட்டும், செந்தில் செல்வனும் சிறப்பாக இருக்கட்டும். சென்றவர்களை வசைபாடுவதின் வழக்கமல்ல, எங்கிருந்தாலும் வாழ்க அவர்கள். அப்படிதான் என்னுடைய வழக்கம். நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து முதுகுல குத்துறது ஃபீல் பண்றீங்க? முதுகுல இவங்க குத்தல, என் நெஞ்சில குத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த நெஞ்சில குத்தின பிறகும் உயிர் இருக்கு.
இருக்கு. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே இது மாதிரி லட்சக்கணக்கானவங்க உசுரை கொடுக்க தயாராக அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. அவங்க தான் அந்த கட்சி, இப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சி. அதனால் விலகியவர்கள் விலகினாலும் அதனாலேயே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேருக்கு வந்து சேர்றான். வெளியே போனவங்க அது எங்களுக்கு பலன் கொடுக்குது. 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது, அரசியல் ரீதியா கேட்கிறோம், மதிமுக இதுலயும் கண்டெஸ்ட் பண்ணுமா? கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம், ஆனால் ஜெயிப்பதற்கு முழுமூச்சாக பாடுவோம். 35 கோடி ரூபாய் கூடாது அப்படின்ற நடத்த திட்டமிட்டு ஒரு பல்வேறு தரப்பு நடந்துச்சு. அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னா போயிடுச்சு. இப்ப வந்து வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்டா பண்ணிட்டாங்க. அப்போ நிகழ்வு நடந்திருக்கு, முகாந்திரம் நடந்திருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்லையே இதுவரை நடக்காத ஒரு பயங்கரமான அரசியல் மோசடி இங்கே நடக்க இருந்தது. கண்ணியத்துக்குரிய காயிதேமில்லத்தவர்களால் வார்ப்பிக்கப்பட்டவரும், ஜமால் முகமது கல்லூரியிலே பெரிய பேராசிரியராக, தலைமை பேராசிரியராக இருந்தவரும், பண்பானவரும், மணிக்கதிர் பத்திரிகையின் ஆசிரியருமான கண்ணியத்துக்குரிய மாமா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்று முடிவு எடுக்கப்பட்டது. உண்மை, அவரே சொல்லிட்டாரு. அப்ப இது நடந்திருக்குல்ல, இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட் என்ன இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய மோசடியை செஞ்சுட்டு எங்களை குறை சொல்றதுக்கு என்ன இவங்களுக்கு யோகியதை இருக்கு? அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க என்ன காரணம்? என்ன லாபத்துக்காக அதிமுக ஆட்சியை ஆதரிக்க முன் வந்தீங்க? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். என்ன ஆதாயத்துக்காக? அதுக்குள்ள 1000 அர்த்தம் அடங்கி இருக்கு. என்ன ஆதாயத்துக்காக? எடப்பாடி முதலமைச்சர் அது நாங்கள் வெளியே இருந்து ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு படு குட்டிக்கரணம்னா இது மாதிரி குட்டிக்கரணம் யாரும் அடிக்க முடியாது. இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, உங்களோட எப்படி கூட்டணி இருக்க முடியும்? நீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட இருக்கும் போதே விமர்சிக்கல. அவங்க 29 வருஷம் திமுக உழைக்க நான் பாடுபட்டிருக்கேன். அதெல்லாம் யாரும் அவர் ராஜ்யசபா கொடுத்தாரு, நன்றி. அந்த கட்சியையும் தலைவரையும் விண்ணுக்கு உயரத்துக்கு ராஜ்யசபா ரெக்கார்டுகளில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ போடுற புத்தகத்தில் கூட முன்னுரையில கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிச்சுதான் நான் புக்கில் முன்னுரையை எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய உழைப்பு 18,000 ஊர்களை குடியேற்றி இருப்பேன், ராத்திரி பகலா போராடி இருப்பேன், 25 தடவை திமுக நடத்த போராட்டங்களை ஜெயிலுக்கு போயிருப்பேன். கட்சி வளர்வதற்கு என்னுடைய உழைப்பும் காரணமாக இருந்தது. நீக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பிஜேபியோட நாங்க அலையன்ஸ் வச்சிருந்தப்ப இவங்க அங்க வந்து சேர்ந்தாங்க, நான் அங்க போகல. ஆனால் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருந்தீங்க, இப்ப எதுக்காக பிஜேபி எதுக்குறீங்கன்னா, அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் காஷ்மீரை கொண்டு வரவில்லை. அதில் பொது சிவில் சட்டம் என்ற அந்த கோரிக்கையை அதில் கொண்டு வரவில்லை. சமூக நீதிக்கு விரோதமாக முதல்ல மண்டல் கமிஷன் எழுத்தெல்லாம் போராடினாங்கல்ல, அதை கொண்டு வரவில்லை. 98 திமுக நாங்களும் அவங்களோட அலையன்ஸ்ல இருந்தப்ப நேஷனல் அஜெண்டா அப்படின்னு போட்டு வாஜ்பாய் அவர்களுடைய ஸ்கீம் அது. இன்னென்ன பாயிண்ட்ஸ், இதான் பேசிக் ஐடியாலஜி ஆஃப் இந்த என்டிஏ நேஷனல் அஜெண்டா. ஒன்னு செக்குலரிசம், மதச்சார்பின்மை. இன்னொன்னு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இன்னொன்னு மிக முக்கியமானது காஷ்மீர் இஷ்யூவை அதுக்கு உள்ள கொண்டு வரல, காமன் சிவில் கோட் அதுல கொண்டு வரல. இந்த பேசிஸ்ல தான் நாங்க அதை ஆதரிச்சோம். இதுதான் எங்களுடைய காமன் அஜெண்டாவா இருந்தது. அப்படி ஒரு அஜெண்டா தயாரி பண்ணா நல்லது அப்படிங்கிறது நேற்றைய கூட்டத்தை கூட நான் என்னுடைய ஆலோசனையாக சொல்லி இருக்கிறேன். அப்ப நாங்க பிஜேபியோட இருந்தோம். பிறகு அது இந்துத்துவ விசக்கருத்துக்களை பரப்பி சிறுபான்மை மக்களை, முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கு ஓட்டே இல்லாம ஆக்கி இவங்க நாட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு
ஒரு படுபயங்கரமான முடிவுகள்லாம் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் தான் இந்த நச்சு பாம்பு தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது, தடுக்கணும் அங்கிற உணர்வோடு தான் திமுக கழகத்தோடு நாங்கள் கரம் கோர்த்தோம். அது சொல்லிட்டு கரம் கோர்த்தோம். ஆனால் அதுக்கு பிறகு எங்களை வந்து இவங்க எங்கே போக போகிறாங்க, காலுக்கீழே போட்டு மிதிப்போங்கிற மாதிரி நடத்துனதுனால சுயமரியாதையோட நாங்கள் வெளியேற வேண்டிய நிலைமை வந்து, அதுவும் அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க மறைமுக ஆதரவுன்னு கேள்விப்பட்ட பிறகு எங்களிலிருந்து விலகி சென்ற ஒருவரை வைத்து எங்களை களங்கப்படுத்திய அறிக்கைகள் விட இந்த திமுக அமைச்சரவையில் இருந்த ஒருவர் எல்லா ஏற்பாடு செய்யறாருங்கிறதையும் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளை குளிவரிக்கிற வேலை மாதிரி இவங்களை தயார் பண்ணி அவங்களுக்கு இவங்க தான் எல்லாம் பின்னா இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனி கூட்டணியில் நீடிப்பதற்கு எந்த விதத்திலும் நாம் நீடிக்க கூடாதுன்னு 100க்கு 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி நாங்கள் திமுக அணியை விட்டு விலகிட்டோம். முதல்வரா பொறுப்பேற்ற